எந்த கோட்பாடும் இல்லடா. என்ன கோட்பாடு இருக்கு? இந்திய எதுக்குங்களா? நீங்க மாநில சுயாட்சியை காப்பாற்ற போறீங்களா? பகுத்தறிவு விளையாட்ட போறீங்களா? திராவிட மாடலின் முன்னோடி ராமர்னு அமைச்சர் பேசுறாரு ரகுபதி. திராவிட மாடலின் முன்னோடி ராமர்னு. ராமரை பாஜக விட்டுட்டான்டா. பாஜகவுக்கும் ராமருக்கும் பேக்கப் ஆயிடுச்சு. அவன் கழட்டி விட்டான். அவன் கழட்டி விட்ட ராமன் நீ சேர்த்துக்கிற. ஜெய் ஸ்ரீராமன் இப்ப வேறக்கு போயிட்டான், ஜெய் ஜெகநாதன். ஆனா இங்க திராவிட மாடல் அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, திராவிட மாடலுக்கு முன்னோடியே ராமர் தான், பெரியாருக்கு முன்னோடி ராமருங்க. அப்பவே ஒட்டுமொத்த பெரியாசம் தூக்கு போட்டு தொங்கிருக்கணும். ஏன் தொங்கல? அப்ப எங்க போச்சு ரோசம்? இதே திமுகவை சேர்ந்த அமைச்சர் சொல்றாரு, ஆண்ட பரம்பரை என்ற சாதிய பெருமிதம் பேசுற போது இந்த பெரியாசல் கம்மி போனீங்களா? என்ன திடீர்னு ரோசம் வருது, கோவம் வருது? யார் சோத்த உங்களுக்கு உப்பு போட்டது? தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்கு, வாழ்வாதார பிரச்சனைகள், எத்தனை சிக்கல். கனிமவள கொள்ளைக்காக போராடியதற்காக ஜவஹர் அலின்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு. போராடினீங்களா? மக்கள் பிரச்சனை எது ஒன்றுக்கும் போராடாத இந்த பெரியாரிகளுக்கு பேசுவதற்கு தாழ்வு இருக்கு, தகுதி இருக்குது. அதனால இந்த உருட்டு போராட்டம் இதோட நிறுத்திக்கணும். இந்த வடிவேல் நிகழ்ச்சி வர்றது போல வந்து வர்ற ஏரியாவுக்கு வந்து வர்ற ஈரோட்டுக்கே வந்தாச்சு. இனிமேல் கர்நாடகாவுக்கு வர்றதா? எங்க வரணும்? அதனால நீங்க பேசாம இருந்தா சேதாரம் குறைவா இருக்கும். ரொம்ப பேசுறீங்கன்னா சேதாரம் உனக்கு தான். முள்ளு மேல சேலை விழுந்தாலும், சேலை மேல முள்ளு விழுந்தாலும், கண்ணாடி மேல கல் விழுந்தாலும், கண்ணாடி மேல கல் விழுந்தாலும், கல்லு மேல கல் விழுந்தாலும் சேதாரம் உங்க ஐயாவுக்கு தான், எங்களுக்கு இல்ல. அதனால பார்த்து நடந்துக்குங்க.